Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல அரசு தேர்வியல் இயக்கம் சார்பில் +2 அரியர் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் டேபிள் அடிப்படையில தான் வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த முறை வந்து ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி, இல்ல வந்து எக்ஸாமினேஷனுக்கே வந்து போகல அப்படினாலும் வந்து மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. ஜூன் மந்த் அண்ட் ஜூலை மந்த் நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி கிடைக்கும், எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க, செய்தி வெளியிடுன்னு சொல்லிட்டு. சோ இது சம்பந்தமா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது வந்து அரசு தேர்வுகள் இயக்கம் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தரப்புல இருந்து நம்மளுக்கு ஒரு செய்தி வெளியீடு அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த செய்தி வெளியீடுல வந்து அவங்க சொல்ல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். அதுல மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வு ஜூன் ஜூலை 2025 தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்றல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நடைபெற உள்ள ஜூன் ஜூலை 2025 மேல்நிலை 2ஆம் ஆண்டு அதாவது +2 துணை தேர்வுகளுக்கு மார்ச் 2025 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகள் எழுதி தோல்வி அடைந்த வருகை புரியாத தேர்வர்கள் மற்றும் வந்து +1 அரியர் தேர்வுகள் மற்றும் விண்ணப்பிக்க தகுதியுள்ள தனி தேர்வர்களிடமிருந்து இணையதளம் மூலம் வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பள்ளி மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கும் வழிமுறைகள், அதாவது நீங்க வந்து ரெகுலர் ஸ்கூல்ல வந்து படிச்சு நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அது எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை தனியா வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. மார்ச் 2025 முதலாம் ஆண்டு அதாவது +1 அரியர் மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 பொது தேர்வினை பள்ளி மாணவர்களாக தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்கள் தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளியில் நேரில் சென்று 14/5/2025 அதாவது வரக்கூடிய புதன்கிழமை முதல் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது 14/5/2025 இருந்து 25/5/2025 வியாழக்கிழமை வரைக்கும் வரையிலான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்களாக காலை 10 மணி முதல் 5 மணி வரை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. தனி தேர்வர்கள் வந்து விண்ணப்பிக்க கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது ஜூன் ஜூலை 2025 மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணை தேர்விற்கு தற்போது விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுள்ள தனி தேர்வர்களும் மார்ச் 2025 மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு பொது தேர்வினை எழுதி தேர்ச்சி பெறாத தனி தேர்வர்களும் 14/5/2025 முதல் 29/5/2025 வரையிலான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நீங்களாக வந்து காலை 10 மணி முதல் 5 மணி வரை கல்வி மாவட்ட வாரியாக வந்து அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் அதாவது சர்வீஸ் சென்டர் வாயிலாக நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சோ இந்த சர்வீஸ் சென்டர் எங்க இருக்கும் அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கலெக்டரேட்ல உங்களுக்கு வந்து சிஇஓ ஆபீஸ் கொடுத்திருப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா சர்வீஸ் சென்டர் மூலியமாக நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு அனுமதி திட்டம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. 14/5/2025 முதல் 29/5/2025 வரையிலான நாட்களில் ஜூன் ஜூலை 2025 மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணை தேர்விற்கு விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் உரிய கட்டணத் தொகையுடன் 30/5/2025 வெள்ளிக்கிழமை மற்றும் 31/5/2025 ஆகிய நாட்களில் ஆன்லைன்ல இருந்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதுக்கான அந்த தட்கல் முறையில நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க வந்து 1000 ரூபாய் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர்ல மட்டுமே நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கான கால அட்டவணைகள் அப்படிங்கறது வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ரிலீஸும் பண்ணிருக்காங்க. அதுக்கான லிங்கையும் நான் உங்களுக்கு வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். எந்த டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பார்க்கும்போது வரக்கூடிய ஜூன் மாசம் 26ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜூலை மாசம் வந்து 2ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து நடத்தி முடிக்கிறாங்க இந்த எக்ஸாமினேஷன். அதாவது ஜூன் 25ல இருந்து ஜூலை மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த டேட் வந்து நடக்கும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல காலையில 10 மணில இருந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. 10:15 இருந்து 1:15 வரைக்கும் எக்ஸாமினேஷனோட டூரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு இதன் மூலமா வந்து தெரியப்படுத்துறாங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து +2 வந்து அரியர் வச்சிட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி +2க்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி போக முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் மூலியமா வந்து கொடுத்திருக்காங்க. சோ தகுதி உள்ள மாணவர்கள் வந்து மீண்டும் வந்து எக்ஸாமினேஷன் அட்டெண்ட் பண்ணி பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ்.